இசை தான் காதல்களுக்கு கம்யூனிகேஷனுக்கான மிக சிறந்த வழி. வேவ்ஸை வந்து நம்ம ஈஸியாக கிராஸ் பண்ண முடியும். அந்த வேவ்ஸ் வந்து ஈஸியாக நம்மளை ரீச் பண்ணவும் பண்ணும். வார்த்தைகள் வந்து நம்மளை சேர்றத விட இந்த ஒலி அதிர்வுகள் வந்து நம்மளை ஈஸியாக சேர்ந்துரும். அதனால தான் நம்ம முக்கியமாக இந்த 5D ரேடியோ ரீடிங் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போது நீங்கள் நேசிக்கிற பர்சனோட என்ன அதிர்வுகளையும் என்ன அலைகளையும் நம்ம வந்து ஒரு பாடல் வரிகள் மூலமாக கேட்ச் பண்ண ட்ரை பண்ண போகிறோம். இதுக்கு உங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் எனக்கு தேவை. இனிமேல் தான் நான் வந்து எந்த பாடல் அப்படிங்கிறத பிக்கப் பண்ண போகிறேன். ஏன்னா உங்கள் எனர்ஜி தான் இந்த ரீடிங்கோட மெயின் ஃபோக்கஸ். ஸோ லேசா லேசா சாங் வந்து எட்டி பார்க்குது. பட் நீங்கள் மனசுக்குள்ளே கேள்வியை கேளுங்க. உங்களோட மனசில் என்ன விஷயங்கள் இருக்குது, அதுக்கு உங்கள் பர்சன் பாடல் வரிகள் மூலம் என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த சாங் தான் வருது. அடியே நீ தானடி போதை தேனே முத்தம் கொஞ்சம் சகியே நீ யாரடி கை தீண்டும் பௌர்ணமி கொஞ்சம் நில்ல பெண்ணே உந்தன் கையில் நானும் கூடும் நேரம் விட்டு செல்லாதே. ஸோ பேச்சுலர் கண்டிப்பாக உங்கள் பர்சன் வந்து இன்னும் மேரிடல்ல சிங்கிள் பர்சன் உங்களுக்காக காத்துட்ருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் அவங்கள மிஸ் பண்ணுறீங்க. இது வந்து உங்களோட எனர்ஜி. எவனோ ஒருவன் வாசிக்கிறான் இருட்டிலிருந்து யாசிக்கிறேன், இது எல்லாத்துக்குமே தெரியுமா அலைப்பாயுதை சாங்க. ஸோ இதுதான் உங்களோட எனர்ஜி. நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க மேபி உங்கள் பர்சனை. இது இன்னொரு கன்ஃபர்மேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் 2 பேருமே ஒருத்தங்களை மிஸ் பண்ணுறீங்க. இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் என்ன காதலை சொல்லலை எந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் வந்து நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. கிட்டத்தட்ட அதே எனர்ஜி தான் அலைப்பாயுதை எனர்ஜி. நீங்கள் விட்டுட்டு போயிருக்கீங்க, நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க, இல்லைனா நீங்கள் உங்கள் ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை சூழ்நிலை காரணமாக நீங்கள் பிரிஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த பர்சன் தான் உங்களை தேடி வர போகிறாங்க. இதில் வந்து உங்களுக்கு ஒரு துளி சந்தேகமும் தேவையில்லை. ஏன்னா அங்கே காதல் வந்து ரொம்ப ரொம்ப ஆழமாக இருக்குது. விட்டு செல்லாதே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் விட்டுட்டு போயிருக்கீங்க எங்கேயோ, நீங்கள் இங்கே இல்லை. அதனால் இப்போது மேபி இது வந்து ஒரு சூழ்நிலை காரணமாக கூட நீங்கள் பிரிஞ்சிருக்கலாம். பட் ஏதோ ஒரு சூழ்நிலை, நீங்கள் இப்போ அவங்களோட இல்லை, அவங்க தான் உங்களை தேடி வர போகிறாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப கிளியர் எனர்ஜி மெசேஜ். உங்கள் எனர்ஜியும் அவங்க எனர்ஜியும் எவ்வளோ அழகாக மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். இட்ஸ் லைக் வெரி ஸ்பெஷல். வாவ், த வேர்ல்ட் கார்ட் கம்ப்ளீஷன். இந்த டஃப் சைக்கிள் வந்து ஒரு முடிவுக்கு வருது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 ஆஃப் பென்டிகல்ஸ். மேபி உங்கள் பர்சன் உங்களை நோக்கி வராமல் இருக்கிறதுக்கோ, இல்லைனா அந்த காதல் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகாமல் இருக்கிறதுக்கோ வந்து ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் ஒரு காரணம், இல்லைனா வந்து சூழ்நிலையை ரொம்ப நீங்கள் கிட்டே பிடிச்சிட்ருக்கீங்க. இட்ஸ் லைக் நம்ம ஒரு சொஃபிஸ்டிகேட்டட்னு சொல்ல முடியாது. ஒரு கம்ஃபர்ட் ஜோன், ஒரு வாழ்க்கை வட்டத்தில் வாழ்ந்தாச்சு ரொம்ப வருஷமாக. அதை விட்டு வெளியில் வரணுன்னா கொஞ்சம் பயமாக இருக்கும். பட் குயின் ஆஃப் வான்ஸ், நீங்கள் அடி தூள் கிளப்புறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் தான் வெளியில் போயிருக்கேன். அலைப்பாயுதை மூவி மாதிரி தான். ஓகே, நீ அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருந்த, நான் வந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் கிளம்பி எங்கேயோ போயிட்டீங்க. நீங்கள் ரெடி ஆகிட்ருக்கீங்க. இங்கே பாருங்கள், யூ ஆர் ரெடி. நீங்கள் யாருக்காக காத்துட்ருக்க மாதிரி இல்லை. அண்ட் தென் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் என்ஜாய் பண்ணுறதையும் நீங்கள் நிறுத்தலை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணுமோ அதை பண்ணுறீங்க பக்காவாக. அந்த எனர்ஜி தான் வந்து 10 ஆஃப் பென்டிகல்ஸ். வா, இது எஸ்பெஷலி உங்களோட பிஸ்னஸ் இல்லைனா உங்களோட கரியரில் நீங்கள் இந்த காதலுக்காக நின்று போகலை. நீ வா, நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு எந்த ட்ராமாவும் போடலை. நீங்கள் கிளம்பிட்டீங்க, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த எனர்ஜி தான் இங்கே பாருங்கள். ஒரே குஷி மூடில் தான் இருக்கீங்க. ஃபெமின் எனர்ஜி, ஒரே ரெட் கலர் ஃப்ராக் தான். நீங்கள் எங்கேயோ பார்ட்டி மூடில் இருக்கீங்க செம்மையாக. ஸோ இந்த பார்ட்டி மூட் தான் அடுத்தது வரப்போகுது. ஏன்னா நீங்கள் 2 பேரும் பார்க்க போகிறீங்க. இந்த டஃப் சைக்கிள் ஒரு முடிவுக்கு வருது. த வேர்ல்ட் கார்ட் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா யூ டிட் இட். பிரபஞ்சம் சொல்கிறாங்க யூ டிட் இட் அப்படின்றாங்க. ரீப்ளேஸ் யுவர் செல்ஃப் டவுட் வித் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். மேபி இந்த காதல் இல்லாமல் மேபி பாஸ்டில் நீங்கள் கொஞ்சம் குழம்பிருக்கலாம். போனால் என்ன ஆகும், இந்த காதல் இல்லைனா நான் என்ன ஆவேன், இல்லை இந்த காதல் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஆஃப்டர் பாயிண்ட் நீங்கள் நினச்சிட்டிங்க, ஓகே காதல் இருக்கணும்னு இருந்தால் இருக்கும், இல்லை அப்படின்னா இல்லை. நான் வந்து என்னோடய டெவலப்மெண்ட்டில் மேபி செல்ஃப் கேர், உங்களோட கரியர்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறேன். வரணும்னு இருந்தால் அது வரும். நீங்கள் இந்த பிடிச்சிட்டு இருக்கிறது, பிடிச்சி தொங்குறது, இட்ஸ் லைக் கிளிங்கி எனர்ஜி, அவங்கள சேஸ் பண்ணுறது, நோ சேஸிங். மேபி நீங்கள் வந்து ரொம்ப டெடிக்கேட்டட் லாயல் வியூவர்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சேஸ் பண்ணுற எனர்ஜியை நம்ம வந்து விட்டுட்டு வந்தால் தான் உங்களுக்கு வந்து யூனியன் அப்படின்னு நம்ம சொன்னதை நீங்கள் பக்காவாக ஃபாலோ பண்ணிருக்கீங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கையில் எனர்ஜி ஷிஃப்ட்டை கொண்டு வந்துட்டுருக்கு. ஸோ யூஆர் இந்த ரைட் டைரெக்ஷன். பிரபஞ்சம் மேலேருந்து கிளாப் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பட்டாம்பூச்சி உங்களை சுற்றி இருக்குது. உங்களோட ஆன்சஸ்டர்ஸ் பிரபஞ்சம் வந்து நீங்கள் எடுத்த இந்த முடிவுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இட்ஸ் லைக் ஓ மை காட், ஒரு ஃபெமின் எனர்ஜி அவங்க பவரில் ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. யாரையும் துரத்தில் அவங்களோட பவர் அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க. வி ஆர் ஸோ ஹாப்பி. எஸ்பெஷலி ரெட் ஃப்ராக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேபி உங்கள் பர்சன் உங்களுக்கு ஒரு ரெட் ஃப்ராக் ப்ரெசென்ட் பண்ணலாம். இட்ஸ் லைக் ஸ்லீவ்லெஸ். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்குல்ல. உங்களுக்கு ஏதாவது ஸ்லீவ்லெஸ் ஃப்ராக் வச்சுருந்தீங்க அப்படின்னா
நெக்ஸ்ட் டைம் நீங்கள் டேட்டிங் போகும்போது அதை தான் போட போகிறீங்க. யூ ஹாவ் ஒன் ஸ்பெசிஃபிக் ஸ்லீவ்லெஸ் ஃப்ராக். மேபி அதில் தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் அவங்கள பார்த்துருக்கலாம், இல்லைனா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் டேட்டிங் போகும்போது அதை தான் போட போகிறீங்க. சம்திங் அபவுட் தட், எஸ்பெஷலி ரெட் கலர், இல்லைனா ரெட் கலர் ட்ரெஸ். ஸோ உங்கள் பர்சன் உங்ககிட்ட வந்து பேச போகிறாங்க. அதில் உங்களுக்கு எல்லளவு சந்தேகமும் தேவையில்லை. எப்போ வர போகிறாங்க, இந்த கம்யூனிகேஷன் எப்போ நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். பிளாசம், நீங்கள் இப்போ வந்து ரெடி ஆகிட்ருக்கீங்க. இட்ஸ் லைக் இது வந்து ரொம்ப எதிர்பாராத சந்தர்ப்பத்தில் தான் நடக்கும். நீங்கள் பார்ட்டி போகிறதுக்கு உங்களோட பர்ஸ்லாம் வந்து எந்த பர்ஸ் எடுத்துகிட்டு போகலாம், இதுவா அதுவா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். பட் யூ ஆர் கம்மிங் டு எ கன்க்ளூஷன். நான் இதுதான் பண்ண போகிறேன், அதுதான் பண்ண போகிறேன். நீங்கள் அந்த முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் உங்கள் பர்சன் உள்ளே வர போகிறாங்க. சூப்பர். பாருங்க, ரொம்ப வேகமாக உங்களை நோக்கி வராங்க. சேரியாட் இவ்வளோ நல்லா தேங்கி கிடந்தது, டவுட்டில் இருந்தது. ஏன்னா இப்போ அவங்களுக்கு நல்லா தெரியும் விட்டால் ஓடிடுவீங்க அப்படின்னு. அவங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க, ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. இந்த பர்சன் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட், இந்த காதலுக்கு தடையே வந்து இந்த பர்சனோட சோகட்யூன் தான். முடிஞ்சு போனது, அவங்க வாழ்க்கையில் நடந்து முடிஞ்சு போன விஷயங்களையே வந்து யோசிச்சுட்டு இந்த காதலை வந்து இவ்வளோ நாளாக கவனிக்காமல் விட்டாங்க. நீங்கள் இந்த பக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே சைலண்ட்டாக எஸ்கேப் ஆகிட்டீங்க. ஓ, நீ ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டு. மேபி இது தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனாக கூட இருக்கலாம். ஸ்பில்ட் மில்க், அங்கே இந்த பர்சன் ரொம்ப காயப்பட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பிளட் ரெட் கலர் இருக்குது. இது வைனாக, இது ஆக்சுவலாக வைன், பட் இட்ஸ் நாட் வைன். இது வந்து இந்த பர்சனோட வலி. இப்போ வந்து அது சிந்தினதுக்கப்புறம் தான் அது வந்து பாலாக விஷமானு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ வந்து அது நல்லா தெரிஞ்சிருச்சு அது ஒரு விஷம். இப்போ இந்த பர்சன் கண்டிப்பாக தனிமையில் தான் இருக்காங்க, யாரோடையும் இல்லை. அவங்களுக்கு இருக்க ஒரே ஃபோக்கஸ், ஒரே நம்பிக்கை நீங்கள் மட்டும்தான். உங்களை நோக்கி வரதான் அவங்களுக்கு இப்போ இருக்க ஒரே ஒரு நம்பிக்கை. ரொம்ப நம்பிக்கையோடு இருக்காங்க. பாஸ்டில் இந்த பர்சன் நிச்சயமாக ஒரு பிளேயர் இருந்திருக்கலாம், இல்லைனா வந்து கமிட்மெண்ட் இஷ்யூ அந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது உங்ககிட்ட வரும்போது ரொம்ப சாலிடாக வராங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து எம்ப்ரஸ். இங்கே வந்து ட்ராமா போட்டால் நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. உங்ககிட்ட வந்து என்ன சொல்கிறது, இந்த ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட், இது மாதிரி லோ வைப்ரேஷனல் திங்ஸ் இதெல்லாம் வந்து செட் ஆகாது. ப்ராப்பர் பிளானிங்கோட உங்ககிட்ட வரணும். அதே மாதிரி இதுக்கு நிறையா காமிக் எனர்ஜி எதிர்த்து அவங்க போராடணும். இட்ஸ் லைக் ஆப்வியஸ்லி தேர்ட் பார்ட்டி தான் அது. ஸோ இந்த தேர்ட் பார்ட்டி பற்றியும் அவங்க உங்ககிட்ட சொல்ல போகிறாங்க, எதையும் மறைக்க போகிறதில்ல. நிச்சயமாக இந்த பர்சன் லைஃப்பில் ஒரு சிலருக்கு, எல்லாத்துக்கும் இந்த தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் பொருந்தாது. இந்த தேர்ட் பார்ட்டி ஃபேமிலியாக கூட இருக்கலாம், இன்னொரு பர்சனாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பர்சன் ஆனால் எல்லாத்த பற்றியும் உங்ககிட்ட சொல்ல போகிறாங்க. உண்மை உண்மை உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. ஸோ அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த பிரிவு பாருங்கள், அகெயின் 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ். இந்த பிரிவு பின்னாடி டெவில் எனர்ஜி, 9 ஆஃப் சோர்ட்ஸ். ஓ, யூ ஒன்ட் பிலீவ் இட். இந்த பர்சனோட சூழ்நிலை இப்போ எப்படி இருக்குன்னா, ரொம்ப நொந்து போயிருக்காங்க. எதனால்? டெவில் எனர்ஜினால். 9 ஆஃப் சோர்ட்ஸ். அவங்களால தூங்க முடியல, கண்ணை கூட மூட முடியல. கண்ணை மூடினா உங்களுக்கு பண்ண துரோகம், இல்லைனா இந்த காதலுக்கு பண்ண அநியாயம். நீங்கள் எவ்வளோ வந்து பியூட்டிஃபுல்லான ஆள். இங்கே பாருங்கள், பின்னாடி இருக்கிறது டெவில். இந்த பேயை நம்பி இங்கே பாருங்கள் ஸ்டார். இந்த ஸ்டாரை வந்து மறைக்கிறதுக்கு டெவில் பண்ண பிளானில், ட்ராப்பில் இந்த பர்சன் விழுந்தாச்சு. இப்போ அவங்களுக்கு உண்மை தெரியும். அதனால தான் இந்த நைட் மேர். எவ்வளோ முட்டாளாக வந்து இந்த டெவில் சொன்னதை நம்பி இவங்க வந்து அவங்க இருந்த இடத்தையோ இல்லை இருந்த சில விஷயங்களையோ கட்டி பிடிச்சிட்டு எவ்வளோ பெரிய விஷயத்தை இழந்திருக்காங்கங்கிறது இப்போ தெளிவாக பிரபஞ்சம் அவங்களுக்கு புரிய வச்சுருக்காங்க. இட்ஸ் லைக் நீங்கள் தான் இங்கே வந்து ஃபுல் ஃபோக்கஸ் உங்கள் மேலே தான் இப்போது. அதில் வந்து உங்களுக்கு எல்லளவு சந்தேகமும் தேவையில்லை. அந்த பர்சனோட 100% ஃபோக்கஸ் உங்கள் மேலே தான். யூ ஆர் த ஸ்டார். இதை வந்து பிளாக் பண்ணுறதுக்கு வந்து லைக் காப்பி கேட்டனர்ஜி. உங்களை மாதிரி யாரும் நடித்து இந்த பர்சனை ஏமாற்றிருக்காங்க, பாஸ்டில் ஏமாந்துருக்காங்க கண்டிப்பாக. இது வந்து ஃபேமிலியாக கூட இருக்கலாம். உங்களை போய் தப்பாக சொல்லி ஒரு அழகான ஜீவனை வந்து வேறு மாதிரி சித்தரித்து இந்த பர்சனை கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம். பட் தேர்ட் பர்சன் சொல்கிறதெல்லாம் கேட்டு ஒருத்தவங்க கன்ஃபியூஸ் ஆவாங்க அப்படின்னா நீங்கள் வாக்கவே பண்ணது 100% ரைட். ஸோ அவங்க தான் உங்களை இப்போ சேஸ் பண்ண போகிறாங்க. லெட் தம் சேஸ் யூ. ஏன்னா நீங்கள் தான் இங்கே வேல்யூபிள். ஃபெமினின் எனர்ஜி, நீங்கள் தான் இங்கே பவரில் நிற்கிறீங்க. உங்களோட வேல்யூ நீங்கள் ரியலைஸ் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சன் உங்களை வந்து துரத்திட்டு ஓடி வருவாங்க. ஸோ டோன்ட் சேஸ். எப்போவுமே யாரையுமே துரத்தாதீங்க. யூ டோன்ட் டிசர்வ் இட். யூ வாக்ட் அவே. நைட் ஆஃப் கப்ஸ், ஸ்லோ அண்ட் ஸ்டடி. 8 ஆஃப் பென்டிக்கிள்ஸ். நான் சொல்ல, நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ் வந்து உங்களோட கரியரில் தான். நீங்கள் வந்து ஒரு முடிவுக்கு எடுத்துட்டீங்க ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம், அட போங்கடா இவங்கள துரத்துற நேரம் நான் வந்து என்னோடய கரியரை துரத்திட்டு போயிடுவேன் அப்படின்னு தூக்கி ஃபுல் ஃபோக்கஸையும் எங்கே போட்டிங்க? உங்களோட டெவலப்மெண்ட்டில் போட்டிங்க. அதனால தான் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா யார் வந்து உள்ள நுழையிறது? நைட் ஆஃப் கப்ஸ். ஸ்லோ. மேபி இந்த பர்சன் கொஞ்சம் ஷை டைப்பாக இருக்கலாம். தயங்கி தான் உங்ககிட்ட வர போகிறாங்க. ஏன்னா பாஸ்டில் அவங்க பண்ணது வந்து
பெரிய சொதப்பல் கண்டிப்பாக இந்த பர்சன் உங்களை நோக்கி வர்றதுக்கு சில தடைகள் இருக்கும். நம்ம பார்த்தோம் 7 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. தடைகளை மீறி தான் வரணும், தடைகளை மீறி வருவாங்க. ஏன்னா 7 ஆஃப் வான்ஸ் ஆல்ரெடி இந்த பர்சனுக்கு தான் அப்பர் ஹேண்ட் இருக்குது. ஸோ இவங்களால தடையை மீறி வர முடியுமானா எஸ், தே கேன் கம். பேஜ் ஆஃப் பென்டிகல்ஸ், நியூ பிகினிங்கை பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணுறாங்க. அவங்களோட கரியரை பிளாக் பண்ணுறதுக்கும் நிறைய சதிகள் நடக்குது. 4 ஆஃப் கப்ஸ், இது இந்த பர்சனை தடை பண்ணுறதுக்கு காரணம் வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டில் இருக்கீங்க. இந்த பர்சனும் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டா உங்களோட சக்ஸஸை வந்து தடுக்க முடியாது அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க. அதனால் வந்து உங்களை வந்து ஒரு லோ வைப்ரேஷன், காதலுக்காக ஏங்குறது, இல்லைனா வந்து ஒரு டெஸ்பிரேஷன், எந்த எனர்ஜியில் இட்ஸ் லைக் எப்போ பார்த்தாலும் அதையே யோசிச்சுட்ருக்குறது, அந்த மாதிரி வந்து உங்களை உங்கள் வைப்ரேஷன்லேருந்து கொஞ்சம் கீழே தள்ளி வச்சா யாரும் நினைக்கிறாங்க உங்களை வந்து அழிச்சிட முடியும் அப்படின்னு. ஆனால் நீங்கள் அதெல்லாம் ஆல்ரெடி கடந்து போயிட்டீங்க. நீங்கள் வந்து உங்களோட உலகம், உங்களோட படிப்பு, நீங்கள் வந்து தனியாக வந்து ஒரு பார்ட்டிக்கு போகிறது கூட யோசிக்கிறது. பார்ட்டிக்கு என்னை யாரும் இன்வைட் பண்ண தேவையில்லை, ஐ இன்வைட் மை செல்ஃப். இட்ஸ் லைக் செல்ஃப் டேட்டிங். நீங்கள் தனியாக போகிறீங்க, தனியாக என்ஜாய் பண்ணுறீங்க, யாரும் தேவையில்லை அப்படின்ற ஒரு அழகான ஒரு எனர்ஜிக்கு வந்திருக்கீங்க. அதுதான் உங்களோட சூப்பர் பவர் இப்போ. ஏன்னா நீங்கள் நிறையா பார்த்துட்டீங்க. இப்போ நீங்கள் வந்து யாரோட துணையோடு இருக்கிறத விட, கெட்டவங்க துணையோட எல்லாம் லோ வைப்ரேஷன் இருக்கவங்க கூட இருக்கிறத விட, ஒரே நிமிஷம், காட்டு மூங்கிலின் காதுக்குள்ளே லிசன் டு யுவர் இன்ட்யூஷன். இல்லைனா வந்து நீங்கள் எப்போயாவது விட தேடினீங்க அப்படின்னா ஃப்ளூட் மியூசிக் கேளுங்க. அது ஃப்ளூட் சவுண்ட், அது கேட்கும்போது உங்களோட பர்சன் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ். ஒரு டீப் ப்ரீத் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கனெக்ஷன் பற்றி எங்கே போகுது, நான் என்ன பண்ணணும்னு, அந்த டெஸ்பரேட் எனர்ஜிக்கு போகாதீங்க. தட்ஸ் லைக் துரத்துற எனர்ஜிக்கு போகாதீங்க. அதுக்கு பதிலாக அமைதியாகிட்டு ஃப்ளூட் மியூசிக் கேட்டிங்க அப்படின்னா உங்கள் பர்சன் உங்களுக்கு என்ன சூழ்நிலையில் இருக்காங்கங்கிறது ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து சொல்லிவிடுவாங்க. இல்லைனா இந்த பர்சனுக்கு வந்து ஏதோ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற பழக்கம் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ். உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் என்ன சொல்கிறாங்க. 2 ஆஃப் வான்ஸ், அவங்க பிளானிங்கை பிளாக் பண்ணுறாங்க. இந்த பர்சன் உங்ககிட்ட வரத்துக்கு தான், உங்களோட ஃப்யூச்சர் பிளானை பிளாக் பண்ணுறது தான் இங்கே யாரோ ஒருத்தவங்களோட பிளான். காமிக் எனர்ஜியோட ஆப்வியஸாக அந்த டெவிலோட பிளான். பட் இங்கே பாருங்கள், யூ ஆர் த மாஸ்டர் மேனிஃபெஸ்ட். நீங்கள் வந்து உங்கள் ஃபுல் பொட்டன்ஷியலில் ஃபுல் பவரில் இருக்கீங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு இட்ஸ் லைக் வீடை கூட்டி குப்பை வெளியில் தள்ளுற மாதிரி தான் அவங்களுக்கு இந்த காமிக் எனர்ஜி பண்ணுற விஷயங்களை தள்ளிட்டு போகிறது. நம்ம ரெகுலராக பண்ணுற விஷயம் இல்லையா, வீடு க்ளீன் பண்ணுறது, அவ்வளோதான். கிளென்ஸ் யுவர் எனர்ஜி, ரொம்ப சிம்பிள். நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது உங்கள் கைகளில் வந்து சேரும். உங்களை வந்து பேக் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் அது நீங்கள் அதையே தான் டூலாக யூஸ் பண்ணுறீங்க. இந்த காமிக் எதெல்லாம் வந்து உங்களுக்கு எகெயின்ஸ்டாக அனுப்புதோ அதெல்லாம் தான் உங்களோட படிக்கட்டுக்கெலாம் நீங்கள் மாற்றுறீங்களே தவிர நீங்கள் பெருசாக எதுவும் பண்ணலை. வெரி பியூட்டிஃபுல் எனர்ஜிங்க பாருங்கள். 7 ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி. காமிக் வந்து நிச்சயமாக உங்களை மாதிரி ஏமாற்றி இந்த பர்சனை ட்ராப் பண்ணிட்டு இட்ஸ் லைக் தேர் கர்மா. பட் உண்மை வெளியில் வருதா, நிச்சயமாக வெளியில் வரும். இந்த காமிக் வந்து ரொம்ப கிளிங்கி யார் மேலே, இந்த பர்சன் மேலே. இது வந்து ஃபேமிலியாக கூட இருக்கலாம். அவங்க வந்து போயிடக்கூடாது, இட்ஸ் லைக் என்னோடது, என் கண்ட்ரோலில் தான் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு எனர்ஜி. பட் நடக்குமா அது அப்படின்னா நோ, இட்ஸ் ஜஸ்ட் அ பிளாக்கேஜ், பம்ப் இந்த ரோட். நீங்கள் வந்து கூடிய சீக்கிரம் அந்த ரோட்டில் இருக்க குழியை வந்து அப்படியே அசால்ட்டாக போகிற ஸ்பீடில் தாண்டிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஏன்னா சேரியட் எனர்ஜி போகிற போக்கில் அதெல்லாம் தாண்டிட்டு உங்கள் பர்சன் உங்ககிட்ட வந்துடுவாங்க. இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் எனர்ஜி. ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.